Hello students, let's continue with Civil Procedure Code lecture 21. So today we will be dealing with order 2 of Civil Procedure Code. Order 2 deals with framing of a suit. Okay, so ஒரு suit file பண்றோம், ஒரு case civil case file பண்றோம் அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம frame பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் இந்த order 2ல சொல்லிருக்காங்க. So what are all the essentials that we have to consider while framing a suit அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க. So it has nearly 7 rules. So it's ரொம்ப சின்ன topic now. So we will finish it off by today itself. So rule 1, it deals with frame of suit. Frame of suit, every suit shall, as far as practicable, be framed so as to afford ground for final decision upon the subject in dispute and to prevent further litigation concerning them. தமிழ்ல உரிமை வழக்கை பொறுத்தவரையில் இறுதியான முடிவுக்கு ஆதாரம் அளிக்கும் விதத்திலும் அதில் மேற்கொண்டு வழக்காடுதலை தடுக்கும் விதத்திலும் வரைதல் வேண்டும். அதாவது ஒரு கேஸ நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது it should have some basis. ஓகேவா? அதாவது டெசிஷனை ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கு ப்ராப்பரா அதுல கண்டென்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கேஸை டிராஃப்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தி பார்ட்டிஸ் should not opt for any further litigation. அதாவது plaintiff ஆகட்டும் டிஃபெண்டன்ட் ஆகட்டும் towards the same subject matter they should not go for any further litigation. வேற ஏதோ ஒரு கேஸை ஃபைல் பண்ணி திருப்பி ஒரு ஆர்டர் வாங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஸோ ஒரு கேஸ் எண்ட் ஆகுது அப்படின்னா அதோட அந்த பார்ட்டிஸ்க்கு ரெமடியோ ரிலீஃபோ கிடைச்சிருமே தவிர இட் should not further make them to file another case. ஸோ அந்த லிட்டிகேஷன் முடியுதுன்னா அவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பரா அசர்டைன் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து டிராஃப்ட் பண்ணணும். அதாவது பாதியெல்லாம் டிராஃப்ட் பண்ணாம என்டையர் திங் should be fully framed. ஓகே, ஸோ இப்போ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூவை பத்தி ஃபுல் டீடைல்ஸை நம்ம கொடுத்து அது பின்னாடி எந்த ஒரு டவுட்டோ காம்ப்ளிகேஷன்ஸோ ஃபியூச்சர்ல வராத மாதிரி ஒரு கேஸ் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கணுமே தவிர சூட் ஃப்ரேம் பண்ணும்போது சப்போஸ் ஓகே இப்போ இருக்கிற நிலைமைக்கு மட்டுமே we are filing a suit, we will be getting an order, ஃபியூச்சர்ல அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஸோ ஃபியூச்சர் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா அந்த ரைட்டை கம்ப்ளீட்டா அசர்டைன் பண்ற மாதிரி ஒரு சூட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு சூட்ல நம்ம வச்சிருக்கணும். அதே மாதிரி பார்ட்டிஸ்க்கும் அது வந்து ஒரு எண்டா இருக்கணும். ஃபர்தரா லிட்டிகேஷன்ல போயிட்டே இருக்க கூடாது. The object of this rule is to give effect to the maxim interest republicae ut sit finis etiam. That is, it is in the interest of the state that there should be an end to a litigation. அதாவது ஒரு கேஸ் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கணும் அப்படின்றத பொறுத்துதான் இந்த ரூல் 1 வந்துட்டு நம்ம வச்சிருக்காங்க நம்ம சிபிசி. ஓகே, ஒரு கேஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த கேஸ் முடியணும். இந்த இடத்துல வந்து ஒரு கேஸ் முடியறதுன்றது மட்டும் இல்லாம அந்த கேஸ் சம்பந்தமான விஷயங்களும் அதோட முடிவுக்கு வரதா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு ரைட் டு டைட்டில் இல்லைன்னா ரைட் டு பொசிஷன் பொறுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா அந்த கேஸோட ஜட்மெண்டோட அந்த டைட்டில் யாருக்கு அந்த பொசிஷன் யாருக்கு அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லா அசர்டைன் ஆயிடும். ஓகேவா? there should not be any flaw or ambiguity. So the other party or either of the parties go for any other fresh suit. ஓகேவா? ஸோ அந்த ஜட்மெண்ட் வரும்போதே எவ்ரிதிங் should be settled அப்படின்ற மாதிரி வரமே தவிர வேற ஒரு ஃபர்தரா போகணும் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து எண்ட் ஃபார் லிட்டிகேஷன் அப்படின்றது என்னன்னா அந்த கேஸோட ஜட்மெண்ட் வந்து அந்த கேஸ் முடிவை பத்தி சொல்லல, அந்த என்டையர் சப்ஜெக்ட் மேட்டர் அந்த டிஸ்பியூட்டே வந்து ஃபுல்லா செட்டில் ஆகுறது பத்தி தான் எண்ட் ஆஃப் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The intention of the legislature is that all matters in dispute should be disposed of in the same suit. So ஒரு விஷயம்ல நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ்லயே வந்து அந்த எல்லா டிஸ்பியூட்ஸுமே வந்து முடிக்கப்படணும். ஓகே, there should be an end to all the disputes in the particular cases. இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு 1 acre ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த 1 acre ப்ராப்பர்ட்டியை பொறுத்து டைட்டில், பொசஷன், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது நிறைய கண்டென்ட்ஸ் இருந்துட்டே இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்குதுன்னா அந்த ஜட்மெண்ட் வரும்போது எவ்ரிதிங் should be sorted out. ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா ஃபர்தரா கொண்டு போகணும் அப்படின்றது கிடையாது. அதுதான் ரூல் 1ல நமக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 2, it deals with suit to include the whole claim. ஸோ ஒரு ஹோல் கிளைம் அதாவது என்ன நம்ம வந்து கேட்கிறோமோ அதை பத்தின முழு விஷயங்களையும் வந்துட்டு முழுசா நம்ம வந்து அந்த சூட்ல கேட்கணும், பாதியா கேட்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா every suit shall include the whole of the claim which the plaintiff is entitled to make in respect of the cause of action, but
A plaintiff may relinquish any portion of his claim in order to bring the suit within the jurisdiction of any court. தமிழ்ல வழக்கு மூலம் பொறுத்து வாதி செய்வதற்கு உரிமையுடைய உரிமை கோரிக்கை முழுவதும் ஒவ்வொரு உரிமை வழக்கிலும் உள்ளடங்கி இருத்தல் வேண்டும். ஆனால் நீதிமன்றம் ஒன்றின் அதிகார வரம்பிற்குள்ளும் உரிமை வழக்கை கொண்டு வருவதற்காக ஒரு வாதி தம்முடைய உரிமை கோரிக்கையின் எந்த பகுதியையும் விட்டுவிடலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்து இருக்கிற கான்சிக்வென்ஷியலா இருக்கிற எல்லா கிளைமுமே அந்த கேஸ்லயே plaintiff has to bring it. ஓகேவா? Suppose if the plaintiff is ignoring certain amount விட்டுடுறாங்க அப்படின்னா அதை லேட்டரா அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஓகே, அதை எதுக்காக அவங்க விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூல் 2 சப்க்ளாஸ் 1 படி பாத்தீங்கன்னா in order to bring the case into the jurisdiction. Okay, so இப்போ வந்து பாத்தீங்கன்னா district municipal courtல we already know that only till 1 lakh you can file the case as per pecuniary limit of the district municipal court. Okay, நமக்கு வந்து உரிமையியல் நீதிமன்றம் அந்த கீழ் கோர்ட்ல வந்துட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்பிலான கேசஸ் தான் நம்ம ஃபைல் பண்ண முடியும். ஸோ இப்போ வாதிக்கு வந்துட்டு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் இன்னும் ஒரு 35,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல கொடுக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த 5,000 ருபீஸ விட்டுட்டு அவங்களுக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக 1 lakh rupees டோட்டல் பண்ணி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் ஓகே ஒரு டிஸ்பியூட் பொறுத்து இருக்கிற பர்சவெக்ஷன் பொறுத்து இருக்கிற மொத்த கிளைம்ஸையும் வந்துட்டு அவங்க அதே கேஸ்ல கேட்கணும். பட் அட் தி சேம் டைம் he is left with a choice. என்ன சாய்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வேணும்னா ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு அமௌண்ட்டை அவங்க வந்துட்டு விட்டுடலாம். நான் இப்ப சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு 50,000 55,000 இருக்குது அப்படின்னா 50,000 55,000 பதில் 50,000 வச்சு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கொண்டு வரலாம். ஸோ 5,000 அவங்களே வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷனுக்காக. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா relinquishment of part of claim where a plaintiff omits to sue in respect of or intentionally relinquishes any portion of his claim, he shall not afterwards sue in respect of the portion so omitted or relinquished. தமிழ்ல உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை விட்டு விடுதல். வாதி தமது உரிமை கோரிக்கையின் ஒரு பகுதியை பொறுத்து வழக்கிடாது விடும்போது அல்லது தெரிந்தே விட்டு விடும்போது அவ்வாறு விடப்பட்டதை பொறுத்து பிற்பாடு அவர் வழக்கிடுதல் கூடாது. இல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து ஒமிஷன், இன்னொன்னு வந்துட்டு அவங்க வேணும்னே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நான் முன்னாடி சொன்னேன் 50,000 55,000 இதுல வந்துட்டு 50,000 மட்டுமே பண்றாங்கன்னா அந்த 5,000 ருபீஸ அவங்க ஒமிட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா வாண்டடாவே அவங்க ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. தெரியாம ஒமிட் பண்ணாலும் சரி, வாண்டடாவே அவங்க ரெடியூஸ் பண்ணிட்டாலும் சரி, லேட்டரா அந்த அமௌண்ட் பொறுத்து அவங்க திருப்பியும் ஃபர்தரா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அவங்க அந்த ஒமிஷனோ இல்லைன்னா இன்டென்ஷனலா விட்டுட்டாங்க அப்படின்னாலோ வாண்டடாவே விட்டுட்டாங்க அப்படின்னா இட் கெட்ஸ் வெய்டு. திருப்பியும் அதை வந்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நம்ம கொண்டு வர முடியாது. ஓகே, omission to sue for one of several reliefs. A person entitled to more than one relief in respect of the same cause of action may sue for all or any of such reliefs, but if he omits except with the leave of the court to sue for all such reliefs, he shall not afterwards sue for any relief so omitted. பல்வேறு பரிகாரங்கள் ஒன்றிற்கு வழக்கிடாது விடுதல். ஒரே வழக்கு மூலத்தை பொறுத்து ஒன்றிற்கு மேற்பட்ட பரிகாரத்திற்கு உரிமை உடையவராக இருக்கிற ஒரு நபர் அத்தகைய எல்லா பரிகாரங்களுக்காகவும் அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றுக்காகவும் வழக்கிடலாம். நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அத்தகைய பரிகாரங்கள் எதற்காகவும் அவர் வழக்கிடாது விட்டால் அவ்வாறு விடப்பட்ட பரிகாரம் எதற்காகவும் அவர் பிறகு வழக்கிட முடியாது. அதாவது அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குதுன்ற ஒரு கேஸ் இருக்குது அப்படின்றத அது தொடர்பா அவங்களுக்கு வந்து 2-3 ரிலீஃப் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில கேசஸ்ல. ஓகேவா? லேண்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லேண்ட வந்துட்டு திரும்பி கொடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கான அந்த டேமேஜ் பண்ணிருக்கீங்க அந்த காம்பன்சேஷனை கொடுக்கணும். அந்த மாதிரி 2 ரிலீஃப் நம்ம கேட்க முடியும் இல்லையா? சோ அந்த மாதிரி கேசஸ்ல if the plaintiff chooses to leave one thing, omit one thing, ஒரு பிரேயரை வந்துட்டு விட்டுட்டாங்க, ஒரு ரிலீஃபை வந்து விட்டுடுறாங்க அப்படின்னா லேட்டரா அவங்க வந்து அந்த ரிலீஃப்காக திருப்பியும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஓகே, சோ ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல என்னென்ன ரிலீஃப் அவங்களுக்கு இருக்குதோ plaintiff can get what are all the reliefs available towards the cause of action, he has to include all those things in the plaint. ஓகேவா?
சப்போஸ் அவங்க ஏதாவது ஒரு பிரேயர் கிளாஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு ரிலீஃபை விட்டுட்டாங்க அப்படின்னா லேட்டர் தே கேன் நாட் ஃபைல் இட். ஓகே, ஸோ கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம அவங்க எதையுமே பண்ண முடியாது. ஒரு ரிலீஃப் இருக்குது, அந்த ரிலீஃபை வந்துட்டு நம்ம விட்டுடுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா என்னென்ன ரிலீஃப்லாம் அவைலபிளா இருக்கும் அது காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணணுமே தவிர ஏதாவது ஒரு கேர்லெஸ்ஸா விட்டாலும் சரி இல்ல நம்மளே வாண்டடா ஒமிட் பண்ணாலும் சரி நமக்கு வந்து பின்னாடி லேட்டரா we cannot file it as a separate suit. Okay, இதோட explanation: for the purposes of this rule, an obligation and a collateral security for its performance and successive claims arising under the same obligation shall be deemed respectively to constitute but one cause of action. இந்த விதியின் நோக்கங்களை பொறுத்தமட்டில் ஒரு கடமை பொறுப்பு அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு பக்கசார்பான பிணையம் அதே கடமை பொறுப்பின் அடியாக அடுத்தடுத்து எழுகின்ற உரிமை கோரிக்கைகள் ஆகியவை முறையே ஒரே வழக்கு மூலமாகவே அமைவதாக சொல்லப்படுதல் வேண்டும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கேஸ் இருக்குது, அந்த இதுல வந்து collateral securities அது தொடர்பான successive claims இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே கேஸா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இது சிபிசிலே நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, A lets a house to be at a yearly rent of rupees 1200. The rent for the whole of the years 1905, 1906 and 1907 is due and unpaid. A sues B in 1908 only for the rent due for 1906. A shall not afterwards sue B for the rent for 1905 or 1907. Okay. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏ வந்து தன்னோட வீட்டை பிக்கு வாடகைக்கு விடுறாரு. ஆண்டு வாடகை எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 1200 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்ட் வந்து ப்ராப்பரா அவர் கட்டல, பி வந்து கட்டல. ஸோ இப்போ வந்து ரெண்ட் பாத்தீங்கன்னா ரெண்ட் அரியர்ஸ் சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா எத்தனை வருஷங்களுக்கு அவங்க வந்து ரெண்ட் கட்டலையோ அந்த வருஷங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கேஸ்ல தானே ஃபைல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கேஸா நம்ம ஃபைல் பண்ண மாட்டோம் இல்லையா? மொத்தமா ரெண்ட் டியூ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வருஷங்களுக்கு கட்டல அப்படின்றத கால்குலேட் பண்ணி டோட்டல் சம்மா தான் நம்ம வந்துட்டு கிளைம் பண்ணுவோம். பட் இங்க வந்துட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து 1905, 1906, 1907 இந்த 3 வருஷத்துக்குமே அவர் வந்துட்டு ரெண்ட் கட்டல. 1908ல A is filing case against B for want of rent. அரியர்ஸ் ரெண்ட் அரியர்ஸ் இருக்கு, ஸோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருக்காரு. பட் அவர் ஃபைல் பண்ணும்போது என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 1906 வருஷத்துக்கான ரெண்ட் டியூவை மட்டும் தான் கேட்டு கோர்ட்ல ஃபைல் பண்றாரு. ஓகே, ஸோ ஆக்சுவலா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா he should have included 1905 and 1907. அதாவது 3 வருஷத்துக்கான ரெண்ட்டை கால்குலேட் பண்ணி மொத்தமா 3600 rupees எனக்கு ரெண்ட் அரியர்ஸ் இருக்கு அப்படின்றத அவர் கேஸ் ஃபைல் பண்ணணும். பட் வாட் he is doing is he is claiming amount that is due towards rent in the year of 1906. So 1905 1907 அவர் வந்து தனியா கேட்கல. ஓகேவா? சேர்த்து கேட்கல. ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 1906 பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவார்ட் ஆயிடும். பட் 1905 1907க்காக திருப்பியும் அவர் ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டல் அரியர்ஸ். ஓகேவா? அவர் ரெண்டுக்கு வராரு, ரெண்டல் அரியர்ஸ் அவருக்கு இருக்கு, டியூ கொடுக்க வேண்டியது இருக்கு. பட் அந்த 3 வருஷத்துக்கானதை விட்டுட்டு 1 வருஷத்துக்கானது மட்டும் தான் கேட்கிறாங்க. ஸோ இந்த விட்டு போன அந்த 2 வருஷத்துல ஃபர்தரா ஒரு கேஸ்ல கேட்க முடியாது அப்படின்றதுதான் நம்ம சொல்றாங்க. ஓகே, so according to this rule, every suit must include the whole claim which the plaintiff is entitled to make in respect of that cause of action. ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னா, வழக்கின் மூலம் இருக்குதுன்னா அது தொடர்பான என்னென்ன ரிலீஃப்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த கேஸ்லயே பிளெயின்டிஃப் கேட்கணும். ஓகே, it is of course open to him to relinquish any portion of his claim, that is to bring the suit within the jurisdiction of a particular court. அது அவருக்கு வந்து ரைட் இருக்குது ஏதாவது ஒரு போர்ஷனை வந்துட்டு விட்டுட்டுருது. ஓகேவா? அதாவது ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு விடலாம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கோர்ட்டோட அதிகார வரம்புக்குள்ள கேஸை கொண்டு வரதுக்காக அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ரெலிக்விஷ் பண்ணிக்கிறாங்கன்னா அதை பண்ணிக்கிறதுக்கான சாய்ஸ் வந்துட்டு பிளெயின்டிஃப் கிட்ட இருக்குது. However, when he does so, he cannot afterwards file a suit in respect of the portion of the claim so relinquished. ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரைட் அவருக்கு இருக்குது. பட் அட் தி சேம் டைம் அவர் அந்த அமௌண்ட்டை விட்டுட்டாரு, ரெலிக்விஷ் பண்ணிட்டாரு அப்படின்னா லேட்டர் அந்த ரெலிக்விஷ் பண்ண அமௌண்ட்டுக்காக அவர் ஒரு கிளைமையோ இல்ல தனியா ஒரு கேஸோ ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அவராக தான் அது வாண்டடா விட்டுடுறாரு. தி சேம் ரூல் அப்ளைஸ் இஃப் தி பிளெயின்டிஃப் ஃபார் எனி ரீசன் ஒமிட்ஸ் டு சூ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் ஹிஸ் கிளைம். அதாவது இப்ப அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரிலீஃப் இருக்குது, அந்த ரிலீஃப் கேட்காம விட்டுட்டாங்கனாலும் அதே ரூல் தான் பொருந்தும்.
Likewise, if a person is entitled to more than one relief in respect of the same cause of action, he may sue for all or any of such reliefs. Suppose ஒரு கேஸ்ல வந்துட்டு அந்த பிளைண்டிஃப்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட ரிலீஃப்ஸ் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற போது the plaintiff is having chance to get more than one relief அப்படின்ற போது it is his choice to go either to sue for one relief or to go for all the reliefs that are available through that cause of action. So அவருக்கு வந்துட்டு வெறும் லேண்ட மட்டும் திருப்பியே வாங்கிக்கிறது ஒரு ரெமெடி, அதே மாதிரி லேண்ட்ல அவங்க பண்ணின டேமேஜ்க்கான காம்பன்சேஷன் வாங்குறது ஒரு ரெமெடி இல்லையா? சோ இப்போ இது ரெண்டுத்தையுமே அந்த கேஸ்ல கொண்டு வரதும் இல்ல ஒரு விஷயத்துக்காக மட்டும் கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதும் வந்து யாரோட ரைட் இல்லைன்னா சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளைண்டிஃப் போடுது. ஓகேங்களா? ஆனா அந்த ரைட் அவர் ஒன்ஸ் விட்டுட்டாரு அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் waived. He cannot go for further proceeding taking this matter which was left in the previous case. But if he omits without the leave of the court to sue for all such reliefs, he cannot afterwards sue for any relief so omitted. கோர்ட்டோட பெர்மிஷன் இல்லாம சப்போஸ் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு ரிலீஃபை கேட்காம விட்டுட்டாரு அப்படின்னா ஃபர்தரா அவர் அதை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ரூல் 2ல. ஸோ இது தொடர்பான கேஸ் லாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்தார் சத்பல் சிங் vs சரோஜ் சுக்லா 2015 case. If certain facts are not pleaded in the written statement, the same cannot be substituted by way of an application and take the place of pleading. அதாவது ஒரு இப்போ வந்துட்டு என்னன்னா இந்த ஆர்டர் 2 வந்துட்டு பிளைன்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து தான் ப்ளீடிங். ஓகேவா? ஜெனரலா ஸோ எந்த பார்ட்டிஸ்மே அது பொருந்தும். இப்போ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபேக்டை நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்காக தனியா ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அந்த ஃபேக்டை நம்ம கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்றாங்க இந்த கேஸ்ல. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்டர் 7 ஆர்டர் 8 எடுக்கும்போது ஸோ வாட் ஆர் ஆல் தி ஃபேக்ட்ஸ் யூ ஆர் பெஸ்ட் இன் அப்படின்றத அது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு புட் இட் இன் தி டிராஃப்டிங். ஏதாவது பிளைண்ட்னா பிளைண்ட்லயும் டிஃபெண்டட்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயும் they have to give whatever they know, okay, regarding the case, and they cannot bring these issues for the first time in the appeal. அவங்க அப்பீலுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஒரு இஷ்யூ எல்லாம் புதுசா நம்ம வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. எவ்ரிதிங் should be covered in the written statement. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேவி ஜார்ஜ் vs செக்ரட்டரி டு கவர்மெண்ட் 1990 கேஸ். All the issues arising out of the termination of a contract could have been raised in the first claim petition before the arbitrator. A second claim petition in respect of some of the issues arising out of the same is barred. So இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் முன்னாடி வருது கேஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் டெர்மினேஷன் பத்தி ஸோ அதுல இருக்கிற எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸையும் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பெடிஷன்லயே அவங்க சொல்லிடணுமே தவிர ஏதாவது லெஃப்ட் அவுட் விஷயங்களை கொண்டு போயிட்டு செகண்ட் பெடிஷன்ல கொடுக்க கூடாது. இது என்ன பெடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிளைண்ட் சொல்றோம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பெடிஷன் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெடிஷன்ல கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பெடிஷன்ல எல்லா விஷயங்களையுமே இன்க்ளூட் பண்ணிடணுமே தவிர they will not be given another chance to include the left out issues. Okay, left out இருக்கிற விஷயங்களை ஓகே நீங்க வந்து விட்டு போன விஷயங்களை செகண்ட் பெடிஷன்ல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னா சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி given in the first petition அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எப்படின்னா நம்ம பிளைண்ட்லயே எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணோம். பிளைண்ட்டை வந்து நீங்க சும்மா நினைச்ச போதெல்லாம் அமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. பிளைண்ட் அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிடைக்காத ஒரு விஷயம் அந்த நேரத்துல கிடைச்சிருக்குன்னா we have to file the petition before the court, and if the court satisfies அப்படின்னா court is satisfied அப்படின்னா it will pass an order to amend the plaint. அந்த நேரத்துல you can add additional things. மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா only if you are adding parties அப்படின்னா you will be amending the plaint, not with the cause of action or not with the prayer or not with the issues that you have raised in the plaint can be amended as such. Okay, next பாத்தீங்கன்னா தேவாராம் vs ஈஸ்வர்சந்த் 1996 case, where a suit for recovery of sale price of suit land was dismissed and a subsequent suit by plaintiff for recovery of possession and on ground that they were owners of land was filed. This rule will not apply as there exists a distinct cause of action in the subsequent suit. So இந்த ரூலே நம்ம பார்த்தோம்னா everything has to be given in the same suit அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏதாவது ஒரு விட்டு போன ரிலீஃபை இன்னொரு ஃபர்தர் கேஸ்ல நம்ம கேட்க முடியாது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த தேவாரம் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட வந்துட்டு வித்துட்டு அந்த பணத்தை ஃபுல்லா கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஓகேவா? ரெக்கவரி ஆஃப் மணி இந்த இடத்துல கொடுத்த அதாவது ரெக்கவரி ஆஃப் சேல் பிரைஸ்
நான் வித்த லேண்டுக்கான பணத்தை நீங்க வந்து ஃபுல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் என்ன ஆயிடுது, அந்த சூட் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது. ஓகேவா? சோ அடுத்து வந்து அவங்க சூட் ஃபைல் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நீங்க சேல் பிரைஸ் கொடுக்கல அப்படின்னா லேண்ட திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? லேண்ட திருப்பி கொடுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆக்ஷனே வந்து டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவங்க ஃபைல் பண்ண கேஸ் வந்துட்டு அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது அமௌண்ட் திருப்பி இல்ல அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேஸ் ஃபைல் பண்றாங்க. as because that suit got dismissed, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பொசஷனை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ரூல் 2 வந்து இதுல வராது அப்படின்றத சொல்லிடுறாங்க. இந்த செகண்ட் பார்ட்ல பைண்ட் ஆகாது அப்படின்றத சொல்றாங்க. பிகாஸ் இட் ஹேஸ் டிஃபரெண்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குஞ்சன் நாயர் சிவராமன் நாயர் வர்சஸ் நாராயண் நாயர் 2004 கேஸ். In the earlier suit seeking a decree for declaration of right and title of plaintiffs to plain scheduled property and their possession, the title of plaintiffs was upheld, but the prayer for injunction was rejected as possession was not found. The subsequent suit claiming recovery of possession was not barred as the cause of action in both the suits was not same. Rule 2 would not be applicable in such cases. முன்னாடி பார்த்த கேஸ் மாதிரியே தான் இது. இதுல என்ன பண்றாங்க plaintiff அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட் அண்ட் டைட்டில் ஆஃப் plaintiff, அதாவது ஒரு சூட் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுல வந்துட்டு எங்களோடது தான் டைட்டில், எங்களோடது தான் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? சோ டைட்டில பொறுத்த வரைக்கும் உங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. இன்ஜெக்ஷன் கேக்குறாங்க டுவர்ட்ஸ் தி பொசிஷன். ஓகேவா? வேற யாரும் வந்துட்டு எங்களோட அனுபவத்துல தலையிடக்கூடாது. no one should enter into my enter and disturb my peaceful possession அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் கேக்குறாங்க. இப்போ கோர்ட் என்ன பண்றாங்கன்னா, கோர்ட் இஸ் அக்செப்டிங் தட் தி plaintiff has right to title. ஓகேவா? அவங்களுக்கு தான் டைட்டில் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் தி கோர்ட் இஸ் நாட் கிவிங் them injunction because the possession was not proved. ஓகே, பொசஷன்ல அவங்க இருக்கிற மாதிரியே காட்டுறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. சோ பொசஷன் ப்ரூவ் பண்ணல. சோ அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போகுது. சோ செகண்ட் கேஸ் இஸ் பீயிங் ஃபைல்ட் பை தி plaintiff claiming for recovery of possession. இப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பொசஷன் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரியே காட்டல இல்லையா? சோ இப்போ செகண்ட் கேஸ் என்ன, பொசஷன் எங்க கிட்ட இல்ல, டைட்டில் எங்க கிட்ட இருக்குது, இப்போ பொசஷனே எங்க திருப்பி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஓகே, சோ இது என்ன மாதிரி கேசஸ்ல வரும்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் என்க்ரோச்மென்ட்ல வந்து பாத்தீங்களா அதுல வரும். இப்போ வந்துட்டு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியால லேண்ட் வந்து வேக்கண்டா விட்டா யாராவது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்தரா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலா போயிட்டு ஒன்றும் பண்ண தேவை கிடையாது, நம்ம அவங்களை வெளியேற்றிடலாம். பட் லீகலா போறோம், ரொம்ப இன்ஃபுளுன்ஷியலா பர்சன் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த டைட்டில் வந்து என்னோடதுன்னு டிக்ளேர் பண்ணுங்க, அதே மாதிரி பொசஷனும் என்னதுன்னு டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ டைட்டில் வந்து டிக்ளரேஷன்ல என்னோடதுன்னு வந்துடும், பொசஷன் ஆனா என்கிட்ட இல்ல அங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, பொசஷனை பத்தி எந்த ஒரு ஆர்டரும் இருக்காது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப டைட்டில் எந்த ஆயிடுச்சு இல்ல, ஸோ டைட்டில் என்னன்னா அப்ப பொசஷனும் எந்தா தானே இருக்கணும். ஸோ ஆஸ்க் தட் பர்சன் டு எவிக்ட் வகேட் தி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் டு பொசஷன் ஒன்று போடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ரைஸ் ஆகும், என்க்ரோச்மெண்ட் அந்த மாதிரியான கேசஸ்ல. ஓகே, ஸோ செகண்ட் வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அப்படின்ட்டு போடப்பட்ட கேஸ் வந்துட்டு இட் ரூல் 2 டசன்ட் பைண்ட் இட். ஸோ அது வந்து பார் ஆகாது. இந்த பாரிங் ஆஃப் சூட்ஸ் நம்ம வந்து நம்ம செக்ஷன் 13 ஆஃப் சிபிசில நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பாரிங் ஆஃப் சூட்ஸ் என்னென்ன பாரிங் ஆஃப் சூட்ஸ் செக்ஷன் 12-13 படிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ் ஜூடிகேட்டான்றது ஒரு டைப்பா தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? செக்ஷன் 12ல படிச்சிருக்கோம். ஸோ ரெஸ் ஜூடிகேட்டான்றது ஒண்ணு, அதே மாதிரி வந்து அபேட்மெண்ட் அப்படின்றது ஒண்ணு. ஸோ அந்த மாதிரியில இது வந்துட்டு ஆர்டர் 2 ரூல் 2 அப்படின்ற ஒரு கான்செப்டே நம்ம படிச்சோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் முடிஞ்சு போச்சு, ஃபர்தரா அதே கான்சிக்வன்சஸ்க்காக இன்னொரு அதை விட்டு போன விஷயத்துக்காக ஃபர்தரா கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதுதான் இது. நெக்ஸ்ட் வான் விபாக் கரம்சாரி GNSS மரியாதித் vs R Chandra 2011 case. In a suit for declaration of title and injunction, the appellant had the cause of action to sue for specific performance in 1991, but he omitted to do so. He should not be allowed to sue on that course of action, which he omitted to include when he filed his suit. The court considered this omission as relinquishment of that part of its claim. The suit was therefore hit by the provision of Order 2 Rule 2 of the court. Okay. So இப்போ என்னன்னா 1991ல அந்த plaintiff கேஸ் ஃபைல் பண்ணும்போது அவர் என்ன ஃபைல் பண்றாருன்னா, he is filing case for declaration of title and injunction கேக்குறாரு. ஓகே, பட் அதே நேரத்துல அவர் சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸும் கேட்டிருக்க முடியும். பட் என்ன பண்றாரு, வெறும் டிக்ளரேஷன் ஃபார் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்கிறாரு, சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கல. ஓகேவா? ஸோ
லேட்டரா அவரை அதுக்காக ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு அப்படின்னா that is barred by order to rule 2 அப்படின்னு சொல்றத இந்த கேஸ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் காஃபி போர்ட் vs ரமேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 2014 case இதுல when cause of action and the parties involved in both the suits are the same and relief claimed in subsequent suit could have been claimed in previous suit itself but had been omitted, only then would subsequent suit be barred under rule 2. So இதுல ஜெனரலா பாத்தீங்கன்னா cause of actionம் சேமா இருந்து பார்ட்டிஸும் சேமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ரிலீஃபை வந்துட்டு இப்ப செகண்ட் சூட் ஃபைல் பண்றாங்க இல்லையா, அந்த ரிலீஃபை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சூட்லயே அவங்களால கிளைம் பண்ணிருக்க முடியும் அப்படின்ற போது செகண்ட் சூட் ஃபைல் பண்ணாங்கன்னா சப்சிக்வெண்ட் சூட் வந்து அதாவது செகண்ட் சூட் வந்துட்டு இஸ் பார்ட் அண்டர் ஆர்டர் டு ரூல் 2. The bar under rule 2 must be specifically pleaded by defendant in subsequent suit and the trial court must frame a specific issue in that regard. So இந்த barring of suit பொறுத்த வரைக்கும் யார் கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா defendant has to raise the issue. ஓகேவா? So இந்த order 2 rule 2 படி the case is being barred. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கேஸ் நடந்தது, அதுலயே இந்த கேஸோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுலயே அவங்க சொல்லியிருக்கலாம், பிரேயரை சொல்லியிருக்கலாம். But without doing it in that case, they have filed another new case அப்படின்றத raise பண்ண வேண்டிய issue raise பண்ண வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா liability it is with the defendants. ஓகேவா? டிஃபெண்டன்ஸும் அதை சப்சிக்வெண்ட் சூட்ல ரைஸ் பண்ணல and the issue is also not being framed with respect to order 2 rule 2. அதாவது வந்து இப்போ நம்ம ப்ளீடிங்ஸ்ல plain ஃபைல் பண்ணியாச்சு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, what is the next step? We all know the framing of issues. So issuesலயும் வந்துட்டு whether the suit is barred by order 2 rule 2 or not அப்படின்ற ஒரு இஷ்யூவையும் ஃப்ரேம் பண்ணல. ஓகேவா? The defendant has not taken up the issue. Second part, the issue is not framed based on framed with respect to order 2 rule 2. ஓகேவா? இது ரெண்டு பாயிண்ட். Where the cause of action on which two suits were based were the same and the parties were also the same, and in the absence of any explanation of plaintiff as to why relief claimed in subsequent suit had not been claimed in previous suit, subsequent suit is barred under order 2 rule 2. சாரி, இதுல வந்துட்டு டிபெண்டன்ட் அந்த क्वेश्चனை ரைஸ் பண்ணிருக்கணும், அதே மாதிரி இஷ்யூஸ்லயும் வந்துட்டு அதை ஃப்ரேம் பண்ணிருக்கணும். ஓகே, சோ ஃப்ரேம் பண்ணிருந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அதாவது பிளைன்டிஃப் வந்து போதுமான ரீசன் சொல்லிட்டாங்க அப்படின்னா the case won't be barred. Okay, the subsequent suit won't be barred. If the plaintiff is not able to tell it அப்படின்னா சொல்லல அப்படின்ற பட்சத்துல ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஏன் why he didn't take up this same matter in the previous suit அப்படின்றத ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னா then it will be barred under order 2 rule 2. Okay, அதே மாதிரி டிபெண்டன்ட் சப்போஸ் அக்செப்ட் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணல, இஷ்யூஸ்லயும் அதை ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா தென் லேட்டர் ஆர்டர் 2 ரூல் 2ல அவங்க கொண்டு வர முடியாது. ஓகே, சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, டிபெண்டன்ட்டும் அதை ரைஸ் பண்றாங்க, பட் பிளைன்டிஃப் அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால it is coming under order 2 rule 2. If the plaintiff is having valid reason for not taking up the same matter in the previous suit, அப்போ order 2 rule 2 வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Alka Gupta versus Narendra Kumar Gupta, where the defendant did not contend that the suit was barred by order 2 rule 2 of the court and no issue was framed as to whether the suit was barred by order 2 rule 2 of the court, the dismissal of the suit being barred under order 2 rule 2 of the court would be illegal. அதாவது இப்போ டிஃபெண்டன்ட்டும் அந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணல, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே கேஸோட பேரலாவே பாருங்க. முன்னாடி கேஸ்ல அதாவது காஃபி போர்ட் கேஸ்ல defendant raising the issue is also being framed with respect to order 2 rule 2. ஓகேவா? இந்த கேஸ்ல அல்கா குப்தால பாத்தீங்கன்னா defendant is not raising the issue, defendant வந்துட்டு இந்த suit barred அப்படின்ற ஒரு டாபிக்கே எடுக்கல கோர்ட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா issue is also not framed by the court. ஓகே, சோ அப்போ பாத்தீங்கன்னா லேட்டரா இந்த ஆர்டர் வந்துட்டு order 2 rule 2 bind ஆகுது, so I am dismissing the case அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் ஒரு ஆர்டர் ஃபைல் பண்றாங்கன்னா that will be illegal. ஓகேவா? சோ இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன கேட்கணும்னா only if defendant is raising the issue and the issue is being framed எதையுமே நம்ம வந்து கொண்டு வர முடியுமே தவிர if both the conditions are not fulfilled அப்படிங்கிற பட்சத்துல an order is passed அப்படின்னா that order can be set aside. நெக்ஸ்ட் வந்து ரூல் 3, it is a joinder of causes of action. So rule 3 clause 1, save as otherwise provided, a plaintiff may unite in the same suit several causes of action
against the same defendant or the same defendants jointly, and any plaintiff having causes of action in which they are jointly interested against the same defendant or the same defendants jointly may unite such causes of action in the same suit. Rule 2, Sub-Rule 2, Clause 2. Rule 3, Clause 2. Where causes of action are united, the jurisdiction of the court as regards the suit shall depend on the amount or value of the aggregate subject matters at the date of instituting the suit. தமிழ்ல வழக்கு மூலங்களின் சேர்க்கை. பிரதிவாதிக்கு அல்லது கூட்டாக ஒரே பிரதிவாதிகளுக்கு எதிராக பல்வேறு வழக்கு மூலங்களை ஒரு வாதி ஒரே உரிமை வழக்கில் ஒன்றிணைக்கலாம். வழக்கு மூலங்கள் ஒன்றிணைக்கப்படும் போது அந்த உரிமை வழக்கை விசாரிப்பதற்கு அதிகார வரம்புடையதாக இருத்தல் வேண்டும். இதுல ஒரே பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா நிறைய காசஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நிறைய கேசஸ் டிஸ்மிஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரே கேஸா கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்போ வந்து ஒன்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும், இன்னும் வந்து ஃபோர்ஜ்டு டாக்குமெண்டா இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரோமோட் விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், பட் டுவர்ட்ஸ் தி சேம் பார்ட்டி. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கேஸா அவங்க ஃபைல் பண்ணலாம். பட் அட் தி சேம் டைம் நம்ம கொண்டு வர எல்லா காசஸ் ஆஃப் ஆக்ஷனையும் இட் வில் பி பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர் இல்லையா? ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி, ஒன்று வந்து ரெக்கவரி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்ற சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாமே the court must have jurisdiction to hear those cases. ஓகேவா? சப்போஸ் இப்போ ஒரு ஐபிஆர் கேஸ் கொண்டு வந்துட்டு நம்ம அங்க சேர்க்க முடியுமா? இல்லைன்னா வந்துட்டு ஒரு டெஃபமேஷன் கொண்டு கேஸ் கொண்டு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல்ல சேர்க்க முடியுமான்னா முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் மேட்டரை ஹியர் பண்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் அந்த பர்டிகுலர் கோர்ட்டுக்கு இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா all these causes of action can be joined together against the same defendant. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே வந்து குரூப் ஆஃப் டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கூட அதை கூட நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டிபெண்டன்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லா ரிலீஃப்க்கும் இதுவா இருக்கும், பொறுப்பா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, லைபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they may be having some relativity. அந்த மாதிரி இருக்கும்போது we can have it as a joiner of causes of action. Case Asmal Bai versus Ismail G, 1964. What is permitted under this rule is not only joinder of causes of action against the same defendant or same defendants, but also joinder of different causes of action against different defendants if the plaintiff is able to bring his case within the purview of Order 1, Rule 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூல் படி ஒரு டிபெண்டன்ட் இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் டிபெண்டன்ட் அகேன்ஸ்டா இருக்கிற எல்லா காசஸ் ஆஃப் ஆக்ஷனையும் மட்டும் வந்துட்டு நம்ம ஒன்னா சேர்க்கறது கிடையாது. ஈவன் இஃப் டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளைன்டிஃப், டிஃப்ரெண்ட் டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் வந்துட்டு நம்ம ஒன்னா சேர்க்க முடியும். ப்ரொவைடட் தட் சப்போஸ் அந்த கேஸ் வந்து ஆர்டர் 1 ரூல் 3 குள்ள ஃபாலோ ஆச்சு அப்படின்னா. ஸோ ஆர்டர் 1 ரூல் 3 அப்படின்றது என்ன? who may be joined as defendants அப்படின்றதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரே டிரான்சாக்ஷன் இல்லைன்னா சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல கனெக்ட் ஆனவங்க, ஸோ ஜாயிண்ட் லைபிள் இல்லைன்னா சிவரலி லைபிளா இருக்கிறவங்க, ஆல்டர்னேட்டிவா இருக்கிறவங்க, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத ஆர்டர் 1 ரூல் 3ல சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் தி பர்டிகுலர் கேஸ் ஃபால்ஸ் அண்டர் ஆர்டர் 1 ரூல் 3 அப்படின்னா ஜாயிண்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, ஜாயிண்ட் ஆஃப் டிபெண்டன்ஸையும் இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் காசஸ் ஆஃப் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபெண்டன்ஸையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்றத இந்த கேஸ்ல சொல்றாங்க. Next, Ramdanpuri versus Lakshmi Narayan, 1937 case. As provided in section 99 and order 2, rule 7, the misjoinder is treated only as an irregularity and no suit can be dismissed on the mere ground of misjoinder of causes of action. அதாவது இப்ப misjoinder அப்படின்றது ஒரு irregularity அத கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, செக்ஷன் 99 ஆஃப் CPC எதை பத்தி டீல் பண்ணுதுன்னா irregularity. ஸோ irregularity அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பிளண்டராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அட் தி சேம் டைம் அதுக்காக கேஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. இட் கேன் பி கியூர்ட். ஓகேவா? தட் irregularity கேன் பி கியூர்ட் அப்படின்றது செக்ஷன் 99. ஸோ இப்போ misjoinder ஆஃப் காசஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கேஸை வந்துட்டு நம்ம டிஸ்மிஸ் பண்ண போறது கிடையாது. A plea of misjoinder can be raised in appeal as a ground for reversing the decree or for remand of the case unless it has affected the merits of the case or the jurisdiction of the court. ஸோ இங்க ஒரு தப்பான பார்ட்டியை இன்க்ளூட் பண்ணனால கேஸோட ஜட்மெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்னா மட்டும்தான், அதாவது தி misjoinder has led to the change in merits of the case. Misjoinder has
led to the merits of the case being affected அப்படின்னா மட்டும்தான் அப்பீல்ல அந்த இஷ்யூவை கொண்டு வர முடியும், அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற நேரங்களில் மிஸ்ஜாயினர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஜட்மெண்ட்டையோ இல்லைன்னா அப்பீலியோ கூட கொண்டு வர முடியாது. ஓகேவா? Next, Rule 4. It deals with only certain claims to be joined for recovery of immovable property. No cause of action shall, unless with the leave of the court, be joined with a suit for the recovery of immovable property, except claims of mean profits or arrears of rent in respect of the property claimed or any part thereof, claims for damages for breach of any contract under which the property or any part thereof is held, and claims in which the relief sought is based on the same causes of action, provided that nothing in this rule shall be deemed to prevent any party in a suit for foreclosure or redemption from asking to be put into possession of the mortgaged property. தமிழ்ல அசையா சொத்தினை திரும்ப பெறுதலுக்கு ஒரு சில உரிமை கோரிக்கைகள் மட்டுமே ஒன்று சேர்க்கப்படுதல் வேண்டும். பின் வருவன தவிர மற்றவற்றில் நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் அசையா சொத்தினை திரும்ப பெறுதலுக்கான வழக்கில் ஒரு உரிமை வழக்கு மூலம் எதுவும் சேர்க்கப்படலாகாது. உரிமை கோரப்பட்ட சொத்து அல்லது அதன் பகுதி எதையும் பொறுத்து இடைக்கால வருமானம் அல்லது குத்தகை பாக்கிக்கான உரிமை கோரிக்கைகள். செகண்ட் வந்துட்டு, எந்த ஒப்பந்தத்தின் கீழ் அந்த சொத்து அல்லது அதன் பகுதி எதுவும் வைத்திருக்கப்படுகிறதோ அந்த ஒப்பந்தம் ஒன்றின் மீறுகைக்கான இழப்பீட்டிற்கான உரிமை கோரிக்கை. எந்த உரிமை கோரிக்கைகளில் நாடப்படும் பரிகாரமானது ஒரே வழக்கு மூலத்தை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அந்த உரிமை கோரிக்கைகள் ஆகியவைகள் தவிர மற்றபடி வழக்கு மூலத்தை சேர்த்தல் ஆகாது. தரப்பினர் எவரும் மீட்புரிமை தடைக்கான அல்லது மீட்புக்கான ஒரு உரிமை வழக்கில் அடைமான சொத்தினை தம்மிடத்தில் வைக்குமாறு கேட்பதை இந்த விதியில் உள்ள எதுவும் தடை செய்வதாக கொள்ளப்படுதல் கூடாது. ஸோ இந்த ரூல் படி பார்த்தோம்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தொடர்பான ரெக்கவரி நம்ம கேஸ் ஃபைல் பண்றோம் அப்படின்னா அது கூட எதெல்லாம் நம்ம சேர்க்கலாம், வாட் ஆர் ஆல் தி கிளைம்ஸ் தட் குட் பி இன்க்ளூடட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீன் ப்ராஃபிட் ஆர் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றோம். அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த வருமானத்தை நமக்கு கொடுக்க சொல்லி அவங்கள கேட்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், அதாவது வந்துட்டு ஒரு லேண்ட் வச்சிருந்திருப்பாங்க, இல்லைன்னா என்க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்டெண்டடா வச்சுட்டு இருக்காங்க காலி பண்ணாம. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வர்றது எல்லாமே வந்து நம்மளோட அமௌண்ட் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது மட்டும் இல்லாம சப்போஸ் ரெண்டலா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்ட் கொடுக்காம இருக்காங்க, அந்த ரெண்ட்டை ஜாயின் பண்ணி நம்ம கேட்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளைம்ஸ் ஃபார் டேமேஜஸ். அந்த லேண்ட் அவங்க கிட்ட இருக்குது, அந்த லேண்ட்ல வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு நம்ம சொன்ன விஷயத்தை தவிர வேற ஏதாவது ஒரு பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் வந்து பிரீச் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ அதுக்கான டேமேஜஸ் காம்பன்சேஷன் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி இதே தொடர்பான காசஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஏதாவது ரிலீஃப் இருக்குன்னா அதை வந்து கேட்க முடியும். இதுதான் வந்து ரூல் 4ல நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஷிவ் கேஆர் சர்மா vs சந்தோஷ் குமாரி 2008 cases, civil court does not grant leave to file another suit. If the law permits, the plaintiff may file another suit, but not on the basis of observations made by a superior court. ஸோ சிவில் கோர்ட் வந்துட்டு நீங்க கீழ் கோர்ட்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த சூட் நீங்க ஃபைல் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படின்றதுக்கான பெர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. லால அதுக்கான வழி இருந்தது அப்படின்னா, லால அதுக்கான வழி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சப்சிக்வென்ட் சூட் இஸ் நாட் பார்ட் அண்டர் செக்ஷன் 12 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இருந்ததுன்னா தி பிளைண்டிஃப் கேன் ஃபைல் அனதர் சூட். ஓகேவா? ஸோ இது வந்து சுப்பீரியர் கோர்ட் கொடுத்த எந்த ஒரு அப்சர்வேஷனையும் அது வந்து பாதிக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 5. So rule 5 deals with claims by or against executor, administrator or heir. No claim by or against an executor, administrator or heir as such shall be joined with claims by or against him personally unless the last mentioned claims are alleged to arise with reference to the estate in respect of which the plaintiff or defendant sues or is sued as executor, administrator or heir, or are such as he was entitled to or liable for jointly with the deceased person whom he represents. தமிழ்ல நிறைவேற்றுனரால், நிர்வாகியால் அல்லது வாரிசினால் உரிமை கோரிக்கை செய்யப்படுதல் அல்லது அவர்களுக்கு எதிராக உரிமை கோரிக்கைகள் வகைப்படுதல். நிறைவேற்றுனர், நிர்வாகி அல்லது வாரிசு ஒருவர் என்ற நிலையில் ஒருவர் செய்யும்
அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படும் உரிமை கோரிக்கை எதுவும் சொந்த முறையில் அவர் செய்கிற அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படுகிற உரிமை கோரிக்கைகளுடன் சேர்க்கப்படுதல் கூடாது. கடைசியாக குறிப்பிட்ட உரிமை கோரிக்கைகள் எந்த சொத்தை பொறுத்து எழுந்தவை என்று சொல்லுதல் வேண்டும். இறந்து போன ஒரு நபரை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மட்டுமே நிறைவேற்றுனர் நிர்வாகி அல்லது வாரிசு உடையவராக இருந்தார் என்று இருந்தாலன்றி மற்றபடி அந்த உரிமை கோரிக்கைகளுடன் சேர்க்கப்படுதல் கூடாது. ஸோ இப்ப காசஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்துட்டு நம்ம கம்பைன் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப எனக்கு ஒரு பர்சனலா ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு ஒரு காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. அதை வந்துட்டு ஐ ஷுட் நாட் கம்பைன் இட் வித் நான் ஒரு எக்ஸிக்யூட்டராவோ அட்மினிஸ்ட்ரேட்டராவோ இல்ல ஹையராவோ இருக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்துல எனக்கான லயபிலிட்டி என்ன, இல்லைன்னா வந்துட்டு எனக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனோட என்னோட இண்டிவிஜுவல் காஸ் ஆஃப் ஆக்ஷனை நான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இஃப் ஐ எம் ஹேவிங் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் அந்த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்டான காஸ் ஆஃப் ஆக்ஷன் தனி. ஓகே, இஃப் ஐ எம் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் பார்ட்டி அப்படின்னா அதோட காஸ் ஆஃப் ஆக்ஷன் தனி. ஓகே, எய்தர் ஐ மே பி சூட் ஆர் ஐ கேன் sue இல்லையா? ஸோ அந்த ரெண்டு விஷயத்தையுமே whether I am a plaintiff or defendant to the case, I should not mix both these causes of action. Okay, ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில கேஸ் ஃபைல் பண்றேன், இல்லைன்னா கேஸை நான் கண்டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனி. ஓகே, அதே மாதிரி இப்போ ஐ எம் ஃபைலிங் இட் as ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில நான் பண்றேன் அப்படின்னா அது வந்துட்டு தனி. ஸோ இந்த ரெண்டு காசஸ் ஆஃப் ஆக்ஷன்லயும் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து லீகல் ஹையராவோ இருப்பேன், நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராவோ இருப்பேன், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டராவோ இருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்ட்டிஷன் சூட்ல என்ன ஹையரா தான் கொண்டு வரணும். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டரா கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி காசஸ் ஆஃப் ஆக்ஷன் எந்த நேரத்துல சேர்க்கலாம் எந்த நேரத்துல சேர்க்க கூடாது அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது. ஓகே, this rule forbids the joining in one suit of a claim by or against an executor, administrator or heir as such, that is in representative capacity, except when the claims by or against him in his personal capacity are alleged to arise with reference to a estate he represents, or the claims are such that he was entitled to or liable for them jointly with the deceased whom he represents. Next, Rule 6. It deals with power of court to order separate trials, where it appears to the court that the joinder of causes of action in one suit may embarrass or delay the trial or is otherwise inconvenient, the court may order separate trials or make such other order as may be expedient in the interest of justice. அதாவது தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிட நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். ஒரு உரிமை வழக்கில் வழக்கு மூலங்களின் சேர்க்கை விசாரணையை சிக்கல்படுத்தலாம் அல்லது தாமதப்படுத்தலாம் அல்லது மற்றபடி அசௌகரியமாய் இருக்கிறது என்று நீதிமன்றத்திற்கு தோன்றும் போது நீதிமன்றமானது தனித்தனி விசாரணைகளுக்கு கட்டளையிடலாம் அல்லது நீதியின் நலனுக்கு உகந்ததான வேறு கட்டளையை பிறப்பிக்கலாம். இது வந்து 1977ல அமெண்ட்மெண்ட் இன்க்ளூட் பண்றாங்க இந்த ரூல்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா காசஸ் ஆஃப் ஆக்ஷன் எல்லாம் வந்து நம்ம சேர்த்து ஒரே கேஸா நடத்தலாம் அப்படின்றத நம்ம ரூல் 2 ரூல் 3ல எல்லாம் பார்த்துருப்போம். ரூல் 2ல நம்ம பார்த்துட்டு வரோம். இதுல சப்போஸ் if joining of trials ரெண்டு காசஸ் ஆஃப் ஆக்ஷன் சேர்த்து நடத்தும் போது if the case is getting complicated, இல்லைன்னா trial is getting complicatedனாலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா at that time court can order for separate trials. தனித்தனியான விசாரணைகளுக்கே வந்துட்டு சொல்லலாம். அதாவது ஒரு இஷ்யூவை வந்து முதல்ல முடிச்சிடலாம், காசஸ் ஆஃப் ஆக்ஷன் முதல்ல ட்ரையல் பண்ணி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் செகண்ட் காசஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் செல்லிங் a land to some other person. அந்த லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்குதா அப்படின்றதே ப்ராப்ளம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ என்னோட ரைட்டே வந்து கிளியரா அப்சல்யூட் ரைட்டா எனக்கு இன்னும் வரல, முதல்ல ரைட்டே என்னோட இன்னும் டிட்டர்மின் ஆகல. பட் அதுக்கு முன்னாடியே ஐ ஹவ் entered into an agreement with some other party. இப்போ வந்து ரெண்டு காசஸ் ஆஃப் ஆக்ஷன் சேம் சூட்ல வருதா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் சூட் நடத்தி முடிச்சிடலாம். ஓகே, அந்த இஷ்யூவை தனியா ட்ரை பண்ணிடலாம். அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, so if the court feels that there is a genuine ground to go for separate trials அப்படின்னா court can proceed with that. Next, rule 7. Objections as to misjoinder. All objections on the ground of misjoinder of causes of action shall be taken at the earliest possible opportunity and in all cases where issues are settled at or before such settlement unless the ground of objection has subsequently arisen and any such objection not so taken shall be deemed to have been waived.
வழக்கு மூலங்களை தவறாக சேர்த்தலுக்கு ஆட்சேபனைகள். வழக்கு மூலங்கள் தவறானவை என்பதற்கு தொடக்கத்திலேயே ஆட்சேபனையை தெரிவிக்க வேண்டும். காரணம் பிற்பட்ட காலத்தில் உருவானால் அப்போது ஆட்சேபனையை பிற்பட்ட காலத்தில் தெரிவிக்கலாம். Suppose வந்துட்டு இப்போ மிட்ஜாயிண்டர் அதை பத்தின அப்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? So if there is any objection towards including any party that is not necessary to the case அப்படின்னா இல்லைன்னா wrong party ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா, so these things should be brought to the notice of the court at the earliest possible stage. Okay. So if suppose அந்த டைம்க்குள்ள அவங்க கொண்டு வரல அப்படின்னா எப்ப அந்த கிரவுண்ட் அரைஸ் ஆகுதோ அந்த நேரத்துல அவங்க கொண்டு வரலாம். இட்ஸ் நாட் நெசசரி தட் கேஸ் ஃபைல் பண்ணும்போதே தான் அந்த மிஸ்ஜாயிண்டருக்கான கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லேட்டர் ஸ்டேஜ்ல கூட அந்த கிரவுண்ட் அரைஸ் ஆயிருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த நேரத்துல அவங்க அந்த மிஸ்ஜாயிண்டர் அப்படின்ற ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணணும். இப்போ இந்த காசஸ் ஆஃப் ஆக்ஷனை செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இஃப் தி காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் கன்சிடர்ஸ் வெரி ட்ரிவியல், ரொம்ப ஸ்மாலானது, சின்னது அப்படின்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கான டிஸ்பியூட் வந்து ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த செட்டில்மெண்ட்க்கு அப்புறம் they cannot raise the objection. Okay, once if the misjoinder is not objected, misjoinder of cause of action is not objected அப்படின்னா அந்த நேரத்துல அத வந்து defendant has waived it அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? once அவங்க அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னா later they cannot object it. Okay, the plea of misjoinder cannot be taken up for the first time in appeal or in second appeal. So இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயத்துல பார்த்துட்டோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிரவுண்ட்ஸை வந்துட்டு அப்பீல் எல்லாம் கொண்டு வர முடியாது. எவ்ரிதிங் ஹஸ் டு பி given in the pleadings itself. So misjoinder அப்படின்ற ஒரு டாபிக், ஒரு misjoinder of cause of action இல்லனா பார்ட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை we cannot have it in the appeal, first appeal or second appeal எல்லாம் டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. The defense of the misjoinder is not a ground for reversing a decree. ஸோ இப்போ தப்பான பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு டிகிரியை வந்துட்டு மாற்ற முடியாது. நான் முன்னாடியே ஒரு ரூல்ல சொன்னேன் என்னன்னா இந்த லெக்சர்லயே, இஃப் தி misjoinder of party has influenced the merit of the case, affected the merit of the case, only at that time we can go for appeal stating this misjoinder as a plea. ஓகேவா? மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா misjoinder அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இல்ல ஒரு டிகிரியை வந்துட்டு மாற்ற முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது. Section 99 of the code lays down that no decree can be varied or reversed on account of misjoinder of causes of action unless the defect has affected the merits of the case or jurisdiction of the court. So இந்த பார்ட்டியை சேர்த்ததுனால இல்ல இந்த காசஸ் ஆஃப் ஆக்ஷனை சேர்த்ததுனால மிஸ்ஜாயிண்டர்னால ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் அஃபெக்ட் ஆயிருக்குன்னா மட்டும்தான் இட் கேன் பி ரிவர்ஸ், மற்ற நேரத்தில் பண்ண முடியாது அப்படின்றது தான் செக்ஷன் 99 ஆஃப் சிபிசி சொல்லுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஆர்டர் 2 பார்த்துருக்கோம். ஆர்டர் 2ல 7 ரூல்ஸ் பார்த்துருக்கோம். எப்படிலாம் ஒரு சூட்டை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது. இதோட வந்துட்டு ஆர்டர் 2 இஸ் ஓவர். ஸோ மற்றதை வில் டீல் இட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.